Hello guys, now I'm Mukesh. Welcome back to my channel FuseTube. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம்னா Alight Motion applicationல இப்போ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு cassette animation ரெடி பண்றது பார்க்க போறோம். அப்ப ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. ஆடியோ கொஞ்ச நேரம் கழிச்சு மியூட் பண்ணிடுவேன் ஏனா வந்து it's a copyright thing, right? So ஓகே, இது ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷன் அந்த கேசட்டோட அனிமேஷன் அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு அனிமேஷன் தான் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் லைன் சுற்றி வர மாதிரி, அதுக்கடுத்து உள்ளே இருக்க சக்கரை சுற்றுற மாதிரி, இவ்வளோ தான் அனிமேஷன். ஸோ இதை வந்து நான் புதுசாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்ல, ஆல்ரெடி இருக்கிறத சொல்லித்தர போகிறேன். ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. டவுட் இந்த சென்ஸ் ஒரு டைம் பண்ணும்போது ஒரு மாதிரி வருது. உங்களுக்கு டெமோ காமிக்கிறாங்க பாருங்களேன். ஸோ ஒவ்வொரு கேசட்டாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கா, அதுக்கடுத்து இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் இது வேறு மாதிரி இருக்கா. ஸோ ஒவ்வொரு டைம் பண்ணும்போது வந்து அந்த எக்ஸாக்டாக என்னால் பண்ண முடியல, நோட் வச்சுட்டு பண்ண முடியல. அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்கனால வந்து இதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா உங்கள் சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அந்த 30 செகண்ட் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும். பேக்ரவுண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. இங்கே 3 எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். விக்னைட்டு, ஹாஃப் டோன் லைன்ஸு, அதுக்கப்புறம் சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு. விக்னைட் ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் வேறு வேறு லைட்டிங் கண்டிஷன், அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஹைலைட்ஸ்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த விக்னைட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு கொஞ்சம் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணிக்கலாம். விக்னைட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் வந்து 1 ஃபுல்லாக, அதுக்கப்புறம் ஃபெதர் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ரவுனஸ் வந்து 236. இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விக்னைட். ஓகே, இப்போ நான் காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப் டோன் லைன்ஸ். ஸோ இப்போ நான் ஹைட் பண்ணால் உங்களுக்கு தெரியும், இப்படி தான் பிக்சர் இருந்துச்சு. இதை எனேபிள் பண்ணால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிச்சு. ஓகேவா. ஸோ உங்களுக்கு இப்படியே என்ன கூட நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் அதை கொடுத்துருக்கேன். இந்த ஹாஃப் டோன் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வருது. உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் அண்ட் ஒயிட் கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்லை எல்லோ, இல்லை இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் கட் ஆகல, பிளாக், இல்லை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ப்ளூ காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, இந்த காம்பினேஷன் செமையாக இருந்துச்சு. ஓகே, இதுக்கடுத்து சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து சிம்பிள் ஸ்டார் ஃபீல். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கா, அதுக்காக சிம்பிள் ஸ்டார் ஃபீல் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸில் ஸ்டார்டிங் ஒரு அனிமேஷன், எண்டில் ஒரு அனிமேஷன் வச்சு கொஞ்சம் எனக்கு ஸ்லோவாக வரணும். ஏன்னா வந்து இது என்ன சொல்கிற லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி, யாராவது விட்டு போன மாதிரி சாங் மாதிரி அது ஸ்லோவாக வருது. அதனால் வந்து ஒரு 1042 மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேலேருந்து கீழே டிஸ்பிளேஸ் ஆகிற மாதிரி நான் வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த 2 அனிமேஷன் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி லாங் அனிமேஷன்ஸுக்கு கிராஃப் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது மட்டும் கிராஃப் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 3 எஃபெக்ட் மட்டும்தான். ஸோ இந்த சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வந்து ஒயிட் கலரோ இந்த கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சைஸு ஃபெதர் இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை பொறுத்தளவுக்கு எவ்வளோ தான். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் சாங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் இதை பெருசாக்கிக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களை நான் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும்ல. ஸோ என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சாங் ஹைட் பண்ணிட்டேன்னா அப்போ சாங் ப்ளே ஆகாது. இப்போ பாருங்கள். சாங் ப்ளே ஆகுமோ, சாரி. ஸோ இப்போ மியூட் பண்ணிக்கிட்டால் சாங் ப்ளே ஆகாதுல்ல. இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த சக்கரம் சுற்றுதில்ல, அந்த சக்கரத்தில் ஸ்டிப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிப் ஃபஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப் 3 கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். எடிட் குரூப்பில் போயிட்டு ஃபஸ்ட் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு. ஸோ குரூப் 1ல் இருக்கும். ஸோ எடிட் குரூப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு சின்னதாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த எஃபெக்ட்டை ஹைட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகே, ரேடியல் ரிப்பீட்டாக அதே மாதிரி வந்து சர்க்கிளையும் ஹைட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகே இருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ஒரே ஒரு சின்ன ஸ்டிப் மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் ரெக்டாங்கில் கிளிக் பண்ணி சைஸை குறைச்சிக்கிறேன். நல்லா சைஸை குறைச்சிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸன் ஒய் பொசிஷனாக நான் குறைச்சிட்டு என்ன பண்ணேன்னா இந்த சைஸ் ரேடியஸ்லாம் குறைச்சி உங்களுக்கு தெரியுதா. அதுக்கடுத்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எஃபெக்ட்ஸில் போய் ரேடியல் ரிப்பீட்டை மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஸோ கவுண்ட் நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம், 8 வச்சுக்கலாம், இல்லை நிறையா வச்சுக்கலாம். கவுண்ட் உங்களுக்கு பிடிச்ச வச்சுக்கலாம். ரேடியஸை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைஸை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். 76 கிட்ட வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகே, இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஸ்டிப் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டிப் இந்த ஒரு சின்ன ஸ்மால் ரெக்டாங்கிள் ஆட் பண்ணி அதை வந்து சர்க்கிள் அப்படி வர மாதிரி வச்சுட்டேன். அதுக்கு கொடுக்குற அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரேடியல் ரிப்பீட். ஓகே, அதுக்கடுத்து சர்க்கிள் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வச்சுட்டேன். சர்க்கிள் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த ரெக்டாங்கிள் மேலே தூக்கி போட்டு சர்க்கிள் லேயரை கீழே வச்சுட்டேன். ஓகே, சர்க்கிள் கலர் வந்து நீங்கள் எந்த கலர்னா சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பேக்ரவுண்ட், நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. அந்த கரெக்டாக அந்த லைன்லாம் கரெக்டாக அந்த இதில் ஒட்டியிருக்க மாதிரி வச்சுக்கலாம். கேஸ் நீங்கள் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுறா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் கரெக்டாக திரும்ப நான் அன்டூ பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே,
இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இது ஒன்று ஆட் பண்ணிட்டேன், அதை அப்படியே ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே இன்னொன்று அனதர் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த குரூப் ஒன்று இங்கேருந்து டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த குரூப் ஒன் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் குரூப் பண்ணதுக்கப்புறம் ஸ்பின் அனிமேஷன் கொடுக்கணும். ஸ்பின் ஒரு அனிமேஷன் இருக்குது. அதில் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்ஸ் பர் மினிட். அது நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் ரிவர்ஸில் சுற்றணும்னா நீங்கள் மைனஸ் டிரெக்ஷனில் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் -30 போனீங்கன்னா ரிவர்ஸில் உங்களுக்கு சுற்றும். ஓகேவா? ரொம்ப 60 போனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளே ஆகிற சாங்குக்கு நீங்கள் 60 வைக்கலாம். நார்மலாக பிளே ஆகிற சாங்குக்கு நீங்கள் 30 ஆர்பிஎம் வச்சாவே போதும். ஸோ ஒரு சுற்றுற மாதிரி ஒரு அனிமேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு சுற்றுற மாதிரி அனிமேஷன் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஒன்று ஆட் பண்ணேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி ஆட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் தான். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி இதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் மாதிரி ஆகிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதுக்கடுத்து அதை பேக்ரவுண்டில் வச்சுட்டேன். அதுக்கடுத்து அதே மாதிரி ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஆட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டில் வச்சுட்டேன். அதுக்கடுத்து எல்லோ கலரில் ஒரு பேக்ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ தான் சிம்பிள். இதுக்கடுத்து அந்த 3 டாட் வச்சுருக்கேன். அந்த மேலே ஒரு டாட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் லேயர் கொடுத்துட்டு அதை வந்து சைஸை சுருக்கி இங்கே 3 டாட்டா வச்சுட்டேன். அதை அப்படியே ஜஸ்ட் குரூப் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த பக்கமும் வச்சுட்டேன். ஓகேவா? அதுக்கடுத்து ஜிவி பிரகாஷ்னு ஒரு நேம் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த அனிமேஷன் சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து அந்த மேலே ஒரு ஒயிட் கலர் லேயருமே வருதுல்ல, இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் இங்கே ஃபார்ம் பண்ணி காமிச்சேன்ல, ஸோ அந்த இடத்துல. ஸோ அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளே நீ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் அதில் போய்ட்டு கலர் ஃபில்லில் போய்ட்டு நன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்டர் அண்ட் ஷேடோ போய்ட்டு எனேபிள் பண்ணி ஸ்ட்ரோக் கலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5.5 டிபெண்ட்ஸ் அப்பான் த அந்த வித். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பட்டையாக வரணுமா இல்லை சின்னதாக மெலிசாக வரணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் போய் ட்ராயிங் ப்ராக்ரஸை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் எண்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீனிமேஷன் தெரியுது. ஸ்டார்டிங்கில் 0 இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 100 கிட்ட அது மாதிரி வரும். போக 100 கிட்ட உங்களுக்கு வர மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஓகேவா? கேஸ் ரிவர்ஸில் வரணும்னா ஸ்டார்டிங்கில் 100 வச்சுட்டு எண்டிங்கில் 0 வச்சிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ஹோப் தட் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சைஸை சுருக்கி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சைஸை சுருக்கி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷன் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் யூ முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பை.